ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐம் பிரவீனா. நம்ம வந்துட்டு இந்த செஷனில் என்ன பார்க்குறோன்னா VPN பற்றி பார்க்கலாம். நான் எதை பற்றி பேசுகிறேங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் டெஸ்ட்டு ஓகேயில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு அப்போ புரியும் நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறத. VPN எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சில டைம் நம்ம வெப்சைட்டில் வந்துட்டு இப்போ ஜெர்மன் பேஸ்டு ஆப் கொடுப்பாங்க. அப்போ நம்ம ஜெர்மனியில் இருக்க யூஸர் மாதிரி தான் அதை வந்து டெஸ்ட் பண்ணணும். இந்தியாவிலேருந்து சில டைம் நம்மளால் அந்த ஆப்பையோ அந்த வெப்சைட்டோ நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாதா இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காகவும் நம்மளை VPN யூஸ் பண்ண சொல்லுவாங்க. இனியும் நிறைய டிஃப்ரென்ஸ் டீட்டெயில்ஸ்க்கெல்லாம் பொதுவாக நம்ம VPN யூஸ் பண்ணுவோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், சில டைம் வந்துட்டு இந்த ஸ்டேஜிங் என்விரான்மெண்ட்காகவும் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பர்பஸ் எல்லாம் தான் வந்துட்டு VPN நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ பொதுவாக இந்த லைவ் டிவி OTT எல்லாம் நம்ம சில செக் பண்ணுவோம் இல்லையா, அமேசான் ப்ரைம் அது மாதிரியெல்லாம் இல்லாமல் இப்போ அவங்க நாட்டுக்குன்னு மட்டுமே யூஸ் பண்ணுற நிறையா OTT இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இது மாதிரி VPNஸை யூஸ் பண்ணுவோம். நான் இப்போ என்னென்ன VPN யூஸ் பண்ணுறேன், இப்போ டெஸ்ட்டுக்குள்ளேயும் டெஸ்ட்டுக்குள்ளேயும் எப்படியெல்லாம் VPN யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக இப்போது நான் காமனாக யூஸ் பண்ணுற VPNஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு சிஸ்டமில் விண்டோஸில் டர்போ VPN செக்யூர் அப்படிங்கிறது இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறேன். இது நான் மொபைலில் காட்டுறேன், பட் இதை தான் வந்துட்டு நம்ம சிஸ்டம்லேயும் நான் யூஸ் பண்ணுறேன். இன்னொன்று வந்து வின்ஸ்கிரைப்ங்கிறது வந்துட்டு நமக்கு எல்லா இடத்துலையுமே iOSலேயும் எனேபிளாக இருக்கும், ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்கும், சிஸ்டத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நம்ம யூஸிங் த வின்ஸ்கிரைப். இதுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லிமிட் இருக்குது, அதை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், ரொம்ப நேரம்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ வின்ஸ்கிரைப்பில் இப்போ யூஎஸோட அதை எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம நேராக போகிறோம், US கனெக்ட் பண்ணுறோம். யூஎஸில் போயிட்டு இப்போ ஃப்ரீயாக கொடுக்குற ஸ்பெசிஃபிக் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் வந்துட்டு ப்ரோ அதாச்சும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம அதை கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் கொடுத்தாலே கனெக்ட் ஆகிடும். ஒன்ஸ் கனெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் க்ரோமில் போய் மை IP அட்ரஸ் அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தியான்னு காட்டாது, உங்களுக்கு வந்து USA கலிஃபோர்னியா அது மாதிரி காட்டும். ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் VPN கனெக்ட் பண்ணிட்டீங்க, US VPN கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி VPN கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ VPN கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் எப்போவுமே வந்துட்டு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க VPN கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மேலேயும் வந்துட்டு VPN கனெக்டட் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் வரும். VPN கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் சிஸ்டமில் செட்டிங்ஸ் மாறுறதுக்காகவும் கேட்கும். ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு VPN கனெக்ட் பண்ணுறது. டெஸ்டேவோவில் அஃபிஷியலாக கொடுத்துருக்க VPN வந்துட்டு ஒயர் கார்டு. இந்த ஒயர் கார்டு வந்து தான் டெஸ்டேவோவில் நம்ம வந்து VPN கனெக்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். அதாவது அவங்களே வந்துட்டு VPN கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணும்போது ஆக்சஸ் கிளைம்க்கான URL கொடுப்பாங்க. அந்த URLக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு VPN 1 2 3 அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த VPN 1 அப்படிங்கிறது என்னென்னா டின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. டிங்கிறது ஒன்றும் இல்லை, ஜெர்மன் நேம் டச்லேண்ட் அப்படிங்கிறது. ஜெர்மன் நேம் வந்து டச்லேண்ட். அதே AT அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து ஆஸ்ட்ரியாவோட ஜெர்மன் நேம் வந்து ஆஸ்ட்ரிச் சம்திங் வரும், அதனால தான் 18 மென்ஷன் வச்சுக்கோங்க. CH அப்படிங்கிறது ஸ்விட்சர்லாந்து மென்ஷன் ஆகும். ஸ்விட்சர்லாந்துக்கு வந்துட்டு சம் லாட்டின் நேம் வரும், கான்ஃபோர்டியா ஹெவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் லைக் தட். ஸோ இது மாதிரி தான் VPN 1 2 3 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் போய் ஒன்று நீங்கள் QR கோடை அந்த ஆக்சஸ் கிளைம்லேருந்து எடுக்க முடியும். அப்போ நீங்கள் வந்துட்டு கிரியேட் ஃப்ரம் QR கோட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸ்கேனர் ஓப்பன் ஆகும். ஸோ சிஸ்டத்தில் இருக்க அந்த QR கோடை நீங்கள் காப்பி பண்ணி VPN கனெக்ட் பண்ணலாம். ஆனால் என்னமோ எனக்கு மேக்ஸிமம் அது கனெக்ட் ஆகிறது கிடையாது. ஆனால் அதே இடத்துல டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல், அந்த VPN 1 அப்படிங்கிறது ஃபைல் டவுன்லோட் ஆகும். அதை உங்கள் டவுன்லோட்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு உங்கள் மொபைலுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க, மெயில் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் டெலிகிராம் இது மூலமாகவோ. அதை நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் சேவ் பண்ணதுக்கப்புறம் க்ரியேட் ஃப்ரம் ஃபைல் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா அந்த இது வந்து நம்ம டவுன்லோடர் ஃபைலில் போய் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா VPN ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிக்கும். ஸோ இதில் என்ன முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்குன்னா, அந்த டவுன்லோட் ஆகிற அந்த ஃபைல் இருக்கு இல்லையா, டவுன்லோட் ஆகிற ஃபைல் வந்துட்டு அதே சேம் நேமில் தான் இருக்கணும். நேம் சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஸோ நேம் கரெக்டாக இருக்கணும். பழைய VPN 1ங்கிறது ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக வந்துட்டு டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ண பாருங்கள். இதுதான் இதில் இருக்க பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். ஒயர் கார்டில் வரும்போது நீங்கள் இந்த இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க 1க்கு 2 தடவை. ஆஸ் யூஷுவல் நம்ம ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு க்ரோமில் போய் செக் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்துட்டு டைமிங் இருக்குது. ஒரு 8 hours 4 hours 5 hours மட்டும்தான் இது கனெக்ட் ஆகும். மறுபடியும் உங்களுக்கு டிசபிள் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எகெயின் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு புதுசாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்துட்டு சேம் ப்ரொசீஜர் ஃபார்
நம்ம வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், யூடெஸ்ட்க்கு வந்து ஓப்பன் விபிஎன் வரும். அதில் வந்துட்டு நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து அந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த இமெயில் அவங்க ஒரு மெயில் ஐடியோ அட்ரஸ் கொடுப்பாங்க, யூஆர்எல் அட்ரஸ். அதை கொண்டு தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இருக்க இந்த ஓப்பன் விபிஎன் ஓப்பன் பண்ணி இதோட டனலில் கொடுப்போம். அந்த டனலுக்கு அதாச்சும் ஒயர் கார்டுக்கு வந்துட்டு டனல் வந்து டவுன்லோட் பண்ணுற அந்த ஃபைல். ஆனால் ஓப்பன் விபிஎனுக்கு அந்த மெயில் ஐடி கொடுத்து சேவ் பண்ணுவோம். இதுதான் ரெண்டுக்கும் இருக்க பெரிய டிஃப்ரென்ஸ். நீங்கள் பண்ணும்போது தெரிஞ்சிடும். இதோட டீட்டெயில் வந்து அகாடமிக்லேயே தெளிவாக இருக்குது. ஸோ நீங்கள் அகாடமிக்கில் ஒரு தடவை படிச்சுட்டு இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் எனி டவுட் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். I will explain as soon as possible. Thank you for watching.